காதல் மோகம் முடிந்து விட்டதா? எங்க மகாராஜா, ஐயோ எங்க வீட்டுக்காரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனுங்க, இவன் கூட பரவாயில்ல அப்படின்னா, ஆமா உங்க கடைசி தம்பி அவனுக்கு பிறந்தது அவனுக்கு காதல் போக மாட்டான். அப்படியா? ஆமா. பொம்பளைத்தான் பேசாம படுத்திட்டு காதலுக்கே கண்ணில்லை என்பார்கள். அவனுக்கு எதுவுமே இல்லடா. ஓ சாமி, ஆளுதான் பொடிச்சு போட்டு திருமணம் கோரம் ஒழுக்க நாமல் வாங்கிய வரம் சிவனை ஒருவனை தவிர ஆமா நமக்கு அழிவில்லை சர்வ விளக்கம் 30 கோடி தேவர்கள் முன்னாள் சிவார்கள் ஆமா என்ன காந்திகள் நாளைக்கு டேய் இவர் போல் தொண்டர்கள் இந்த கையில நம்மளுக்கு மரணம் கிடையாது என்று கேள். நான் வாங்கி வரப்பட தெரியுமா? எப்படி? ஒவ்வொரு ஒன்றை சேர்ந்தால் மரணம். இப்ப என்ன பண்ண தெரியுமா? ஆமா இப்பொழுது 3 பேரை பிரிஞ்சிடணும். ஆமா 3000 ஆண்டுகள். எப்படி? நீ இருப்ப ஆகாயமோ உனக்கு வெள்ளிக்கோட்டை வேட்டை தம்பி கோட்டை, உனக்கு இரும்பு கோட்டை எனக்கு தங்க கோட்டை. உள்ள வந்துட்டு அவன் பண்ணது கம்மி, அதனால சரி மூவர்களும் ஒன்னா சேரவே கூடாது. ஆமா ஒரு முகமா நின்றால் சிவன் எடுப்பான் பானம் மடிப்பான் நம்பனை. நீ ஆகாயம், இவன் மத்தியமும், நான் பாதாளம். நான் இருப்பதே திருப்புறத்திலே இருக்கிறேன். ஆமா இப்ப எங்க போக தெரியுமா? எங்கே சீக்கிரமாக சென்று அந்த இந்திரனை பார்க்க வேண்டும். தேவருக்கெல்லாம் அதிபன் அவனே அரசன். ஆமா மும்மூர்த்திகளை விட பெரியவனா? ஆமா அவனை கூட சிறப்பிக்கணும். ஆமா அவரோட போல கர்ம கொண்டவன் அந்த ஒக்கல் பிடிக்கணும். பட்டத்து வெளியான பாக்கியல் மார்கள் அவரா ஊருக்கு சுத்தம்
இவருக்கு கொண்டாடி சாப்பிடா. இன்னொன்னு நாட்டி மாதம் உங்களுக்கு இந்திராணி எனக்கு போட்டுக்கிட்டு அம்மா ஒண்ணு நம்பியாது பாசப்படாது. என்ன பாச்சா பணிவார்ந்த வணக்கம். மனமார்ந்த நன்றி வணக்கம். யாருங்க? ஐயா நாளைக்கு அறிவழகா. ஓய் மகாராஜா. ஓய் மகாராஜா சாப்பிட்டு பாட்டுங்குது. அப்பெல்லாம் நாட்டு சொல்றீங்க சாமி. விளையாட்டு காலு விளையாட்டு கை தாக்குது ஒருத்தனுக்கு. ஓ சாமி என்ன தூக்குறான் சாமி. அப்படி என்றா என்ன அடி அடிக்கிறான். ஐயா சாமி தவறான வார்த்தை பேசக்கூடாது. பேச மாட்டேங்க. அப்படி பேசல உன் சில மின்னில பறிக்கும் மருந்துக்கு எரியாக்கி விடும் ஜாக்கிரதை. செத்து போயிருவா உசுரே செத்து போய் உயிர் போவா இருக்கும். ஐயா மகாராஜா எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. ஏதோ உங்க கையில செத்தாலும் எனக்கு ஒரு மோசம். ஆனா சாப்பிடறதுக்கு பயப்படலைங்க. எனக்கு ஒரு உதவி மட்டும் செஞ்சு போடுங்க. கடைசி காலத்துல ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும். நான் செத்து போயிட்டானே எல்லாம் பேசணும் இல்ல. ஆனா என் தலை மட்டும் தான் இருப்பீங்களா? ஆமா நான் துண்டு துண்டாக சிரத்தை அறுத்து தலை ஒண்ணு மட்டும் தனியா இருக்காதீங்க. உங்களுக்கு பாவம் வந்துடும். என் உடல ரெண்டா வெட்டுங்க. சரி பகுதி சரி பாதியா வெட்டுங்க. இடுப்புக்கு மேல துண்டு துண்டா வெட்டி இங்க இருந்து நல்லூரை போற வரைக்கும் டிச்சுக்குடியில போட்டு போங்க. காங்காய் கழுவு நரி கோட்டா தின்னுபிட்டு போட்டோம். உங்களுக்கு எந்த பாவமும் வராது. சரி ஆனா ஒண்ணுங்க இடுப்புக்கு கீழே மட்டும் பொண்டாட்டிக்கிட்டு போய் பத்திரமா சேர்த்து தாயாரி சாமி இடுப்புக்கு மேல எங்கனாலும் போட சொல்றேன். எங்க வேணாலும் போடு. உன்னுடைய மனைவிடத்துல சேர்த்து சொல்கிறாயே அப்படி என்னடா உரிமையான சொத்து இருக்குது? வந்தாலும் 3 பேர் பரவட தலையிலுங்க. ஒருத்தன் இரும்பு கோட்டை, ஒருத்தன் பவுனு கோட்டை, ஒருத்தன் இன்னொரு என்ன கோட்டை? வெள்ளி கோட்டை. எந்த கோட்டையை கூட கேட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லைங்க. எங்க பொண்டாட்டிக்கு உரிமையான சொத்து என்கிட்ட ஒண்ணு இருக்குதுங்க. அருணா கொடியா? கேவலம் அருணா கொடிக்கா எங்க பொண்டாட்டி எவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு தங்க கொடியா? அதெல்லாம் கூட முத்து கொடியா? கோமலை கொடியா? வைர கொடியா? அதெல்லாம் இல்ல கோமேத கொடியா? ஐயா கிடைச்சா சொன்னீங்களே இந்த வயிற கொடி முத்து தங்கம் பவளம் இதெல்லாம் கூட வேணாங்க. கிடைச்சா சொன்னீங்க கோமி விடுற கொடி என்கிட்ட ஒண்ணு. தாயாரி கோமி கோமி விடுறது கொள்ளக்கார கொடுத்த இருக்குது. எந்த நேரமும் பேண்ட் பாரு ஈரம் காத்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு பயிற்சிங்க. அதெல்லாம் செல்லுபடியாவாத கொடி. அதனால தவறான வார்த்தை பேசக்கூடாது. ஆம்பளைங்க எல்லாம் குடிக்கிறாங்க அடிக்கடிக்க. அப்படின்னு என் வீட்டுக்காரி வாரத்துக்கு ஒரு கவுரு எனக்கு கட்டி விட்டுறா. நான் கூத்துக்கு வந்து அவுத்து போடுறதுக்கு அவத்த. அதனால எங்க பொண்டாட்டிக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவளும் கவுரு கட்டுற அப்படி கையில கட்டிக்கிட்டு என் ஞாபகம் முதல்ல கவுரு பத்தி தகராறு பத்தி சொல்றப்ப டைம பாக்குற அப்படி பாத்து வெட்டி வார்த்தை வேண்டாம். நான் ஏன் பாசமா சொல்றேன்னு கேளு. உங்க அக்கா எங்கி போய் சும்மா கிடப்பாளே. நான் எத்த வச்சிருக்கும் போது எப்ப கரவா ஜாரி வரைக்கிறது. வெட்டி வார்த்தையெல்லாம் போகட்டும். சரிங்க. நாடகம் சிவபுராணம். சிவபுராணத்துல பாகமாகிய பெரியபுரம் தகனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை நம்மளால் தெரிந்து வரை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இந்த நாடகத்தில் நான் யாரு என் பெயர் என்ன தெரியுமா உனக்கு? சொன்னா தெரியும் இல்லையே தெரியாது. அப்படியா? இருப்பினும் நான் யாருன்னு உரைக்க முன்பு அன்பா ஓய் எமது தேசம் அமராவதி. அமராவதி பொன்னுலகம் தெய்வலோகம் என்று சொல்லக்கூடிய சரி 3 நகருக்கும் தலைநகரமோ சுதர்மை. சுதர்மை அமராவதி பொன்னுலகம். ஆமா. இன்னொரு லோகம்னா தெய்வலோகம். தெய்வலோகம் தேவர்கள் கூடும் இடம் தெய்வலோகம். சரி. அமராவதி என்றால் அமிர்தம் கடிந்த இடம். கடிந்த இடத்துக்கு பேர் தான் வைப்பது அமராவதி. அமராவதி. சரி. பொன்னுலகம் என்றால் பொன் பொருள் இருக்கக்கூடிய இடம். அதுவே பொன்னுலகம்.
சபாஸ். இந்த 3 லோகத்துக்கும் தலைவன், ஆனா சுதர்மே தேசத்துக்கு அரசன். மகாராஜா, உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். கேளப்பா. தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் சொன்னீங்க, ரைட்டு. ஆமா. அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம்னு சொன்னீங்களே. ஆமா. இந்த 3 லோகம் உனக்கு எப்படி கிடைத்தது? அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு தேவருக்கு இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு நாட்டுக்கு தான் ஒருவருக்கு ஒரு நகரம் தான். ஆனா 3 லோகமும் என் சொந்த நாடு வலிக்கிறாயே, அது எப்படி? இந்த நாடு என் சொந்த நாடா இல்ல யாராவது தந்த நாடு என்று கேட்கின்றாய். அன்பா, இந்த சுதர்மை தேசமோ தேவாதி தேவர்கள், தேவாதி தேவர்கள் அனைவரும் ஒற்றுமையா சேர்ந்து எனக்கு பரிசாக கொடுத்தது இந்த அமராவதி பொன்னுலோகத்தை. ஏன் வேற நாட்டுல எந்த நாட்டு அரசரும் இல்லையா? உனக்கு மட்டும் தேவாதி தேவர்கள் எப்படி சும்மா கொடுத்தாங்களா? இந்திர பதவி அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது 100 அஸ்மவதி யாகம் செய்ய வேண்டும். ஒருவர் யாரு 100 அஸ்மவதி யாகம் செய்து முடிக்கிறார்களோ கேட்கின்ற பொருட்களை தங்கு தடி இல்லாமல் கொடுக்க வேண்டும். தான தர்மத்தை வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த 100 யாகம் செய்து முடித்தால் தான் கொடுக்க முடியும். அதனால எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் இந்த அஸ்மவதி யாகத்தை செய்வதற்கு தொடங்கினார்கள். அனைவருமே பாதியில் நிறுத்தி விட்டார்கள். யாராலுமே செய்ய முடியவில்லை. ஆனா இந்த இந்திரனாகப்பட்ட நான் சுரேந்திரனாகவன் அந்த 100 அஸ்மவதி யாகத்தில் தேவர்களை துணை கொண்டு நான் விடாமுயற்சியாக செய்து முடித்தேன். காரணம் தேவர்கள் அதாவது அரக்கர்கள் ஒன்றாக சேர்ந்து அமிர்தம் கிடைத்தார்கள். அந்த அமிர்தம் எப்படி கிடைத்தார்கள்? திருப்பார் கடையில பாண்டவ வைத்து தூணவ வைத்து மந்திரங்களை மத்தாக வைத்துக் கொண்டு வாசிக்கு சொல்லக்கூடிய பாம்பு இழுக்கரை வைத்து தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தம் கிடைத்தார்கள். அந்த அமிர்தத்துக்கு என்னென்ன பிறந்தது? பட்டத்து வெள்ளானை, பாரியாத மலர், ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையும் 32 படி சிம்மாதனம். எப்படி 32 படி சிம்மாதனம், 66 கன்னிமார்களும், ரம்பை, ஊர்வசி, மேனக, திலோதமர், ரதிதேவி, விசித்திரன்னு சொல்லக்கூடியவர்கள். கடைசியா வெச்சேத்திரவ உட்கார வச்சு பழமே பாரு. அப்படி விசித்திரன்னு சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் பிறக்க இத்தனை பொன் பொருளை கட்டி காக்க வேண்டும். அது யாரால் முடியும் என்று அதற்கு தான் அஸ்மவதி யாகம் செய்ய வேண்டும். சரி, அது செய்து முடித்தால் இத்தனை பொன்னும் பொருளும் அவருக்கே சொந்தம் என்று உரைக்க நான் சாகப்பட்டவன் இந்த 100 அஸ்மவதி யாகத்தை செய்து முடித்தேன். சரி, அவர் அனைவருமே மனமகிழ்ந்தார்கள். அப்படி என்றால் இந்த பொருள் பொண்ணு காக்கக்கூடியவன் வேற யாரும் கிடையாது. இந்த இந்திர பதவிக்கு இந்த சுரேந்திரனே தகுதி என்று சொல்லி தேவப்பட்டம் கொடுத்து இந்த அத்தனை பொன் பொருள் அடைக்கலமாக கொடுத்திருக்காங்க. சபாஸ். அன்று முதல் இன்று வரை தேவருக்கெல்லாம் தளபதி தேவேந்திர மன்னன். நான் சொன்ன அனைத்து தேவருமே கட்டளையிடு, அதாவது கட்டளையிட்டு அனைவருமே கேட்க வேண்டும், கேட்பார்கள். சரி, அன்று நாள் முதல் இன்று வரை நான் இங்கே இருக்கின்றேன். சரி சாமி, தேவாதி தேவர்களால் தலைவனாக தேவேந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு என்று திருமணங்கள் ஆயிருச்சா? ஒரு நாட்டுக்கு அரசன் அல்லவா? திருமணமா கல்யாணம் ஆயிருச்சா? பஸ் இங்கெல்லாம் வராது, போறாங்க. மனைவி யார் தெரியுமா? அவள் யார் பெயர்? என்னங்க நீங்க வர எப்படி அடிக்கிறீங்க? பருத்தி முருகன் பண்ற வேலை சூத்து கல் வச்சு கொண்டு சரி, அப்புறம் போயிருவா. கம்பெனி அந்த வாய் இறந்துக்கிறாங்களா? கொக்கால ஓடி அம்மாவாசை போய் எத்தனை நாள் ஆகுது? சரி, அப்புறம் பாரு. உன்னுகிட்ட பேசுறேன், விட்டா தானே அங்கேயே ஓய்ங்கிற பணம் கொடுத்தலைய பேசு. யாராரு என்ன வழியில கூப்பிட்டு பேசி அடி வைக்க வச்சாங்களோ அவங்க ஆயாலையும் அம்மாலையும் நல்லா இருக்குதெல்லாம். போக மாட்டேன், என்னது படிப்பறிவு இல்ல அதுவங்க. ஒவ்வொன்னா சொன்னா சொல்லுவேன், ஒவ்வொன்னா தானே சொல்றேன். எம்ஏ படிச்சு மாப்பிள்ளக்கிறான் நேற்று வீங்கி போச்சா வந்து சும்மா நயனாமல இல்லைன்னா பாப்பா நல்லா இருக்கு. மகாராஜ் வந்துக்கிறார் கோயில, நான் குடல் ஊதுறேன், நீ அவர்கிட்ட ஊது பாக்கலாம்.
கல்லுகட்டு அப்படித்தான் இருக்குது. இவன் முதல்ல பாம்பு வந்துருமா? ஏய், வாட்டம். என்னுடைய பேர் சொன்னனே. எனக்கு சரியா விளங்கும் இல்லையா? ஓகே. உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லவா? பாரா உலகம் எங்கும். பாரா உலகம் எங்கும். சீராக எனக்கு போட்டக்கூடிய ராஜாதி ராஜரும் மன்னாதி தேவாதி தேவரும் அனைவரும் போற்றக்கூடிய எமது பெயர். என்னுடைய பெயர் இம்பேரா. இம்பேரா. டேய், மக்களே அப்படிதான் சொல்றா. ஐயோ ஐயோ உட்கார ஓடியா. என் பெயரோ உங்க பெயரோ சொல்லுங்க. தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனுக்கு இன்னும் ஒரு அடி அடிச்சீங்களா? சித்தப்பா இன்னும் ஒரு அடி அடிச்சீங்களா? சொல்லிவிடு போய் பிடிக்கிட்டு அடிய பைத்தியங்களை சேர்த்துட்டு என்னடா வாயிலாவது ஆசையா சொல்லிக்கிட்டு விடுங்க. அப்படி என்றோ சுராந்திரன் சொல்லக்கூடிய தேவனுக்கெல்லாம் அதிபதி இந்திரனா இருந்து நான் தேவேந்திரனாக இருக்கின்றேன். அப்படி உங்களுடைய பெயரோ இந்திரனுக்கெல்லாம் இந்திரன், இந்திரனுக்கெல்லாம் தேவருக்கெல்லாம் தேவன். தேவருக்கெல்லாம் தளபதி தேவேந்திரன், சுரேந்திர மன்னன், அமரேந்திர மன்னன் என்று அழைப்பார்கள். ஏண்டா அழுவுற? அப்படி உங்களுடைய பெயரோ தேவேந்திர எனக்கு இருந்தாலும் உன் தாய் தந்தை யார் சாமி? என் தாய் புண்ணியவதி. எங்க அம்மா யார் தெரியுமா? என் தாயோ அதிதி. உன் தாய் அல்ல அடியில தான் இருக்குது. இன்னைக்கு கூட போய் காலையில் ஒத்து பாரு. ஐயா சொல்றது சொல்லிவிட்டு என்னையா கோச்சிக்கிறீங்க? அதிதி. உங்க அம்மா பேர் என்ன? அதிதி. அண்ணனே தம்பி உங்க அம்மா தாயின் பெயர் அதிதி. சரி, அப்படி இருந்தாலும் ஐயா உங்களுடைய பெயர் சுரேந்திரன் என்று சொல்லப்பட்ட தேவேந்திரன் சொன்னீங்களே, தந்தையின் பெயர் என்னங்க? காசிப்பர் மகாமுனிவர். காசிப்பர் மகாமுனிவருக்கும் அதே திதிக்கு மகனாக பிறந்த தேவேந்திரா. இந்த தேவேந்திரன் ஆளக்கூடிய நாடு நகரம் எது? எந்த நாட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர்? ஒரு கேள்வி. கண்ணே கங்கம்மா சேருக்கு பண்ண முடியுமா? கண்ணே கங்கம்மா சாமி போட்டு பெருக்கு பெருக்கு புடி பையன் உட்காந்துக்கிறோம் முன்னாடி சாமி போட்டு சாமக்குறேன்ட்டான். ஊத்துல வந்து பையன் அண்ணா தம்பி யாருங்களா? நான் சொல்ல சொன்னதா? பையன் முன்னாடி உட்காந்து கேட்ட மாட்டாங்க. அண்ணா வீடியோ காரனை பாத்துக்கிறேன். 140 வருஷத்துக்கு முடிக்க கூட்டி என்ன நடக்கும்? நான் நாளைக்கு சாம்ராஜ்யம் அன்பா